the equilibrium constant K1, K2, K3 மூணு equilibrium constant கொடுத்துருக்காங்க, ரியாக்ஷனும் கொடுத்துருக்காங்க. அதை வச்சு the equilibrium constant of this new reaction, அதாவது K என்னதுன்னு கண்டுபிடிக்கணும். பேசிக்காக K வந்து எப்படி ரிலேட் ஆகுது, K1, K2, K2 கூட எப்படி ரிலேட் ஆகுது அப்படிங்கிறது தான் கொஸ்டின். ஸோ ஒன்றா நம்ம தனியாக எழுதிக்கலாம். ஓகேவா? ஸோ ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன எழுதிக்கலாம், K1 எப்படி எழுதுவீங்க, ப்ராடக்ட் டிவைடட் பை ரியாக்டன்ட். ப்ராடக்ட் என்ன இருக்குது, NH3 தானே. NH3 எத்தனை டைம்ஸ் இருக்குது, ஹோல் பவர் ஸ்கொயர். ஓகே, அதுக்கப்புறம் ரியாக்டன்ட் வந்து N2, அப்புறம் H2 எத்தனை வாட்டி இருக்குது, 3. இதிலெல்லாம் ரியாக்ஷன் பேலன்ஸ்டாக இருக்கான்னு அப்பப்போ செக் பண்ணிங்க. பேலன்ஸ்டாக இல்லைன்னா பேலன்ஸ்டாக ஆக்கிட்டு தான் நீங்கள் இதெல்லாம் எழுதணும். ஓகேவா? ஸோ K2 எப்படி கொடுத்துருக்காங்க, ப்ராடக்ட் என்னது, NO எத்தனை வாட்டி இருக்குது, 2 டைம்ஸ். அப்புறம் ரியாக்டன்ட் என்னது இருக்குது, N2 and O2. ஓகே, N2 and then O2, இதுதான் ரியாக்டன்ட். ஓகே, ஃபைன். அடுத்து என்னது இருக்குது, K3 இருக்குது. K3 என்னது, ப்ராடக்ட் என்னது, H2O. ஓகே, ப்ராடக்ட் H2O. ரியாக்டன்ட் என்னது இருக்குது, H2O இருக்குது. அப்புறமா O2 இருக்குது. அது எத்தனை டைம், 1/2 டைம்ஸ். இப்போ இது வந்து Kயும் என்னதுன்னு எழுதிக்கோங்க. ஓகேவா? K வந்து ப்ராடக்ட் சைடு வந்து NO ஸ்கொயர், அதுக்கப்புறம் H2O ஹோல் பவர் கியூப், அதுக்கப்புறம் ரியாக்டன்ட் சைடில் வந்து NH3 இருக்குது. எத்தனை வாட்டி இருக்குது, 2 டைம்ஸ் இருக்குது. அப்புறம் O2 இருக்குது. அது எத்தனை வாட்டி, 5/2 டைம்ஸ் இருக்குது. இப்போ பேசிக்காக என்ன நம்மளுக்கு வேணும், இந்த K1, K2, K3யை வச்சு நம்ம இந்த இதை நம்ம டிரைவ் பண்ணணும். ஸோ அதை எப்படி நீங்கள் லாஜிக்கலாக திங்க் பண்ணி யூஸ் பண்ண வேண்டியது, அவ்வளோதான். ஓகே, ஸோ இப்போ இதில் இந்த K எனக்கு வேணும். இப்போ இந்த Kல மேலே என்ன இருக்குது, NO இருக்குது, NO ஸ்கொயர் இருக்குது. ஸோ இந்த K1, K2, K3ல எங்கே NO ஸ்கொயர் இருக்குது, இங்கே இருக்குது K2. அப்போ K2க்கு பிரச்சனை இல்லை, அதுலேயும் NO தான் இருக்குது, இதுலேயும் NO ஸ்கொயர் தான் இருக்குது. இந்த அதில் இப்போ எதுவும் சேஞ்சஸ் தேவையில்லை அப்படின்னு வச்சுக்கலாமா? இப்போ அடுத்து பாருங்கள், H2Oவும் மேலே தான் இருக்குது, ஆனால் 3 டைம்ஸ் இருக்குது. இதுலேயும் பாருங்கள், H2O மேலே தான் இருக்குது, ஆனால் 1 டைம்ஸ் தான் இருக்குது. அப்போ என்ன பண்ணலாம், இந்த K3யை கியூப் போட்டுடலாமா, K3 கியூப். ஏன்னா எனக்கு H2O 3 டைம்ஸ் வேணுமே, அதனால நான் கியூப் போட்டேன். ஓகே, அடுத்து என்னது, கீழே என்ன இருக்குது, கீழே தான் NH3 இருக்குது. ஆனால் இந்த K1ல பாருங்கள், மேலே NH3 ஸ்கொயர் இருக்குது. இதில் கீழே NH3 ஸ்கொயர், இதில் மேலே. அப்போ என்ன பண்ணணும், இன்வர்ஸ் எடுக்கணும். ஸோ என்னது, 1/K1 எடுக்கணும். 1/K1 எடுத்திங்கன்னா இந்த அமோனியா கீழே வந்துடும்ல. K1ல் அமோனியா மேலே இருந்துச்சுன்னா 1/K1ல் அமோனியா இவ்வளோ தான். இதுதான் ரிலேஷன். இதை வச்சு நம்ம டிரைவ் பண்ணி பார்ப்போமா எப்படி கரெக்டாக வருதானே. ஸோ K2 என்னது, ஃபஸ்ட்டு K2 எழுதிக்கிறேனே, NO ஸ்கொயர் இன்ட்டு N2 இன்ட்டு O2. ஓகே, அடுத்து என்னது, K3 வந்து கியூப் எழுதணும். கியூப்னா எல்லாத்துக்கும் கியூப் போட்டுருவோம். H2O கியூப், H2 கியூப். அப்புறம் O2னா அங்கே 1/2 ஆல்ரெடி இருக்குது, அப்போ 3/2. ஓகே, இன்ட்டு 3னால 3/2. அப்புறம் 1/K1. K1னா இப்படின்னா அது அப்படியே இன்வர்ஸில் எழுதுவோம், அப்படிதானா? ஸோ மேலே தான் N2 and H2 கியூப் வரும், கீழே தான் என்னது NH3 ஸ்கொயர் வரும். ஓகே, கேன்சல் அவுட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு K கிடைக்குதான்னு பாருங்கள். ஓகேவா? N2 கேன்சல் ஆகிட்டு, H2 கேன்சல் ஆகிட்டு, அதுக்கப்புறம் மிச்சம் என்ன இருக்குது, அவ்வளோதானே கிடச்சிச்சுல. NO ஸ்கொயர் இருக்குது மேலே, வேறு என்ன இருக்குது, H2O கியூப் இருக்குது மேலே, கீழே என்ன இருக்குது, NH3 ஸ்கொயர் இருக்குது. அப்புறம் O2 இருக்குது பாருங்கள். O2 ஒன்று 1s, O2 ஒன்று 3/2. ஸோ 3/2 + 1 என்னது, 5/2. தட்ஸ் ஆல், கிடச்சிச்சுல. O2 5/2. ஸோ நம்மளுக்கு என்னது, K2, K3 ஸ்கொயர் 1/K1. அப்படி என்ன இருக்குதுன்னு பாருங்கள். K2, K3 ஸ்கொயர் 1/K1. ஆப்ஷன் C தானே கரெக்டாக செட் ஆகுது. ஸோ ஆப்ஷன் C இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகே, தேங்க்யூ.